அரசியல், சினிமான்னு எல்லா இடத்துலயும் சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுக்கு ஒரு ரோல் இருக்கும். ம். அந்த ரஜினி ரசிகனா இருப்பதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எப்படி? நான் இதுல ஒரு கிளியரன்ஸ் ஒன்று கொடுக்கலான்னு இருக்கேன். நீங்க வந்து இந்த கூட்டம் மட்டும் ஒரு வித்தியாசமான கூட்டம். எல்லாருமே சொல்லுவாங்க அவர் என்ன ஒரு நெகட்டிவிட்டி பண்ணாலுமே மீன்ஸ் அவர் வந்து வரமாட்டேன்னு சொன்னாலும் ஓகேன்றீங்க, வரேன்னு சொன்னாலும் ஓகேன்றீங்க, ஏன் இந்த கும்பல் அப்படின்னு. நான் இந்த ரசிகன்ற கூட்டத்துல இருந்து நான் டிஃபர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளே சொல்றேன். ஒரு 10 ஆக்டருங்க புதுசா வராங்கன்னா அவங்க படத்திலேயே நடிக்கிறாங்கன்னா அவங்களோட நடிப்பை ரசிச்சு பாக்குறவங்க தான் ரசிகன். சோ அது வந்து ஒரு 2 படம் வரும்போது அந்த 10 பேருக்கு 8 பேர்ல ரசிகர்கள் கிடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கடுத்து அந்த நடிகன் நடிக்க நடிக்க அந்த நடிகனோட ட்ரெஸ்ஸிங், அந்த ட்ரெஸ்ஸிங், அவங்களோட ஹேர் ஸ்டைல், அவங்களோட ஸ்டைல் எல்லாத்தையும் பார்த்து அதை அப்படியே பைத்தியம் மாதிரி பண்றவங்க தான் பித்தர்கள், பைத்தியங்க, அந்த நடிகரோட பைத்தியமாங்க. அந்த 8 பேர்ல இது ஒரு 4 பேருக்கு கிடைக்கும். இதுதான் வந்து ரசிகர் கூட்டம். பட் அல்லாஹ் கடவுள் எப்படி படைச்சிருக்காருன்னா, இவருக்கு முதல்ல ஆரம்பிக்கும் போது இவர் வில்லத்தனமான ரோல் தான் ஆரம்பிச்சாரு. ஆனா அப்பவே இவருக்கு ரசிகர்கள் உருவாயிட்டாங்க. அதுக்கடுத்து இவர் நடிகரா ஹீரோவா மாறும் போது பாத்தீங்கன்னா இப்ப இத்தனை ரஜினி ரசிகர்கள் அப்படியே வந்து ரஜினி பித்தர்கள், ரஜினி பைத்தியமா மாறினாங்க. அதுக்கு அடுத்து என்ன நடக்குதுன்னா, இவர ரஜினிகாந்த் என்ற மனிதனை வந்து திரையில ரசிச்சவங்க சிவாஜி ராவை வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சிவாஜி ராவ் என்ன பார்த்தோன்னு அவரை வியக்க ஆரம்பிச்சோம். என்ன இவர் வாழ்க்கை இப்படி இருக்கு, இவர் சூப்பரா இருக்காரு, இவர் ரியாலிட்டியில ரியலா இருக்காரு. சோ ரியலும் சேர்ந்து ஒரு ரசிகர் கூட்டம் உருவாச்சு. அதுக்கு பேரு தான் வந்து ரஜினி வெறியர்கள். இந்த கூட்டம் ரொம்ப பேரு உருவாயிட்டாங்க. இன்னைக்கு கூட நீங்க இன்னைக்கு 3 செகண்ட் அவர் பாக்குறவங்க ரசிகரா இருக்காங்கன்னா மறுநாள் வெறியர்களா மாறிடுவாங்க அவரை பத்தி தெரிஞ்சோனே. அதனாலதான் இந்த கூட்டம் வந்து இன்னைக்கு வரைக்குமே அவரை பிரியாமையே இருக்கு.